பெங்களூர் முதலியார் சங்கத்தின் சார்பாக அண்ணா தேசிய அவர்களுக்கு இந்த பொன்னாடை வார்த்தையை வழங்குகிறோம். ஒரே வரியில் நம்முடைய அத்துணை சொந்தங்களுக்கும் நிறைய மேடையில் இருக்காங்க. மணி 1.5 மணி ஆகுது. என்னுடைய சொந்தங்களுக்கும் என்னுடைய நன்றியை முதலிலே தெரிவித்துக் கொள்கிறேன். இந்திய சுதந்திர போராட்டத்திற்காக நம்முடைய மக்கள் மடிந்திருக்கிறார்கள். அதிலே தலை சிறந்தவர்கள் கப்பலோட்டிய தமிழன் வ.உ.சி. அதுபோல மருது சகோதரர்கள் அன்று அடிபணிந்து இருந்தால் அவர்கள் மிகப்பெரிய அரசர்களாக தொடர்ந்து இருந்திருப்பார்கள். தூக்கு மேடைக்கு சென்று இருக்க மாட்டார்கள். அதுபோல தில்லையாடி வள்ளியம்மை கொடியை கையிலே ஏந்தி கடைசி வரை உயிர் நீக்கின்ற வரை திருப்பூர் குமரன் கையேந்தினானே. இதுபோல சுதந்திர போராட்டத்திற்கு நம்முடைய இனம் பல செய்திகளை தந்திருக்கிறது. பல பேர் மாண்டு இருக்கிறார்கள். பெயர் தெரியாத பல பேர் மாண்டு இருக்கிறார்கள். நாட்டு விடுதலைக்கு முன்னோடியாக இருந்தவர்கள் இந்த வெள்ளாளர்கள் முதலியார்கள் தான். அதற்கு அடுத்து பேரறிஞர் அண்ணா அவர்கள் தலைமையிலே, ஏன் அதற்கு முன்பாகவே நம்முடைய நடேச முதலியார் நீதி கட்சியினுடைய தலைவராக இருந்து இன்றைய தினம் இத்தனை ஆண்டுகால 60-65 ஆண்டு காலம் ஆண்டு கொண்டிருக்கிறார்களே, அதற்கு வித்தாக இருந்ததே நீதி கட்சி தான். அதற்கு தலைமை தாங்கியவர் நம்முடைய நடேச முதலியார் அவர். அதே போல முத்துரங்க முதலியார் ஒன்று. நீதி கட்சி 16 ஆண்டு காலம் தென்னிந்தியாவை ஆண்டது. மகாராஷ்டிரா வரை தென்னிந்தியா, அப்போது பிரிட்டிஷ்காரன் காலத்திலே 16 ஆண்டு காலம் இந்த 4 மாநிலத்தை ஆண்டது. அந்த மாநிலத்தை ஆண்டும் போது கல்வி அமைச்சராக இருந்த முத்துரங்க முதலியார் தான் முதலாக டாக்டர் அம்பேத்கருக்கு முன்பாக, அம்பேத்கர் அவர்கள் சுதந்திர போராட்டத்திலே பிறகு நாடு சுதந்திரமாகும் போது கான்ஸ்டிடியூஷனிலே இருந்தார்கள். அதற்கு முன்பாகவே இந்தியாவிலே இடஒதுக்கீட்டை தந்தவன் முதலாக முத்துரங்க முதலியார் தான். இந்த இடஒதுக்கீட்டு பிரச்சனையை ஜஸ்டிஸ் ஆண்ட காலத்திலே 16 வருஷம் ஆண்டு இருக்கிறது இந்த தமிழ்நாட்டை, இந்த 4 மாநிலத்தை. அப்படி பிரிட்டிஷ்காரர் காலத்திலே இடஒதுக்கீட்டை நாம் தந்திருக்கிறோம். ஆனால் இடஒதுக்கீட்டிற்கு நாம் இப்பொழுது போராடி கொண்டிருக்கிறோம். அதே போல பேரறிஞர் அண்ணா அவர்கள் திராவிட இயக்கத்தை துவங்கினார். அதற்கு முன்பாக பக்தவத்சல முதலியார் தான் இந்த நாட்டை முதல்வராக இருந்து ஆண்டார்கள். பேரறிஞர் அண்ணா அவர்கள் மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்து ஆட்சியை பிடிக்கிறார்கள் 67. அப்பொழுது கேபினட் அமைச்ச உடனே முதல் பேட்டியிலே எல்லாரும் இது போல உட்காரும் போது பத்திரிகையாளர் கேட்கிறார்கள், இது திராவிட முன்னேற்ற கழக கேபினட்டா முதலியார்கள் கேபினட்டா என்று கேட்டார்கள். வரலாறு இருக்கிறது. திராவிட இயக்கத்தை உருவாக்கி தந்தவர்கள் இங்கே அமைச்சராக ஆகியிருக்கிறார்கள். 9 அமைச்சர்கள் அதிலே நம்மவர்கள் நம்முடைய சொந்தங்கள் இருந்திருக்கிறார். அதற்கு பிறகு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்திலே கூட 7 அமைச்சர்கள் இருந்திருக்கிறார்கள். பாவுசாவிலிருந்து, ராஜாராமிலிருந்து, மாதவனிலிருந்து 7 அமைச்சர்கள் இருந்திருக்கிறார்கள். வி. சாமிநாதன். அதற்கு பிறகு வருகின்ற ஆட்சிகள் கறிவேப்பிலை மாறி ஒருவர் அல்லது இருவர் இந்த அமைச்சரவையில் இருக்கிறார். ஒரு முக்கியமான தலைவர் டெல்லியில இருந்து எனக்கு சொன்னார்கள், திராவிட இயக்கத்தை கொண்டு வந்து இந்த ஆட்சி, காங்கிரஸ் ஆட்சியை மாற்றி நீங்கள் ஒரு இதற்கு கொடுத்துட்டீங்கன்னு கேட்டார். இந்த முதலியார்கள் பண்ண வேலை தானே இதுன்னாரு. அதுபோன்று ஆண்ட பரம்பரை அடிமையாக இருக்கிறது என்று கூட சொல்லலாம். ஏதோ சூழ்நிலைக்கு ஏற்றால் போல
நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். அதிலே முதலாக நானும் நம்முடைய கூப்பா பழனியப்பன் முன்னாள் எம்எல்ஏவும் என்னுடைய அன்பு தளபதி ஐஸ்வரியும் நாங்கள் 3 பேரும் காஞ்சி மாநாட்டிற்கு, துளு வேளாளர் மாநாட்டிற்கு சென்றோம். விருந்தினராக சென்றோம். அப்போது கல்லூரிகள் சார்பிலே மாணவர்களுக்கு உதவித்தொகை வழங்கினோம். அந்த கூட்டத்திலே தான், அந்த மாநாட்டில், அது அகில இந்திய மாநாடு, தமிழ்நாட்டு மாநாடு அல்ல, அகில இந்திய துளு வேளாளர் மாநாட்டிலே தான் எல்லா இயக்கத்திற்கும் அரசியல் கட்சி இருக்கிறது, நம்முடைய இயக்கத்திற்கு அரசியல் கட்சி வேண்டும் என்று எல்லாரும் பேசியவர்கள். காலையில இருந்து மாலை வரை 5 மணிக்கு பெரியப்பா அகில இந்திய தலைவராக இந்த சுப்பிரமணியம் முதலியார், காஞ்சி சுப்பிரமணியம் முதலியார் அவர்களும் நெய்வேலி சித்தப்பா அவர்களும் ஒரு முடிவு தீர்மானத்தை கொடுத்து, அரசியல் அனுபவம் மிக்க ஏ சண்முகம் அப்போது எம்எல்ஏ எம்பியாக முடித்திருக்கிறேன். ஏ சண்முகம் அவர்கள் தலைமையிலே, கூப்பா அவர்களுடைய முன்னிலையிலே அரசியல் கட்சியை துவங்க வேண்டும் என்று துவக்கி கொடுத்ததே இந்த துளு வேளாளர் தான். இன்னைக்கு என்ன பாதியில விட்டுக்கிறாங்க. இந்த நாங்க கெஸ்டா போனோம், நல்லா புரிஞ்சுக்கணும். நாங்க கெஸ்டா முன்னாள் எம்பின்னு போறோம். கெஸ்டா போனவங்க கிட்ட எல்லா துளு வேளாளர்களும் ஒன்னு சேர்ந்து அரசியல் கட்சி வேணும்னு கொண்டு வந்து எங்களை தீர்மானத்தை அபிஷியலா போட்டிருக்காங்க. திருவதனங்க டாக்டர் வரலன்னு நினைக்கிறேன். அது போல உருவானதுதான் அந்த புதிய நீதி கட்சியை தவிர நாங்களா விருப்பப்பட்டு இது ஆரம்பிக்கலன்றத தயவு செய்து இந்த எல்லா சங்க தலைவர்கள் முன்னில நாங்க சொல்றோம். இது அரசியல் கட்சி, அரசியல் வேண்டாம்னு தான் இப்ப கூட ஐஸ்வர்யா வந்து முக்கியமான பொறுப்பேற்று நடத்துன்னு சொல்றேன். ஐயோ எனக்கு இத்தனை வேலை இருக்குது, இவ்வளவு இருக்குது, வருஷத்துக்கு 10 படம் பண்றேன், இன்னும் 10 காலேஜ் நான் உருவாக்கின்னு வரணும், ஒரு 3 வருஷம் டைம் கொடுங்க, உங்களுக்கு பின்னால வந்து நான் பொறுப்பேற்றுக்கிறேன்னாரு. ஆனா இந்த மேடைக்கு வந்து வாழ்த்து சொல்லியிருக்காரு. அதுபோல எங்களுக்கும் நிறைய வேலை இருக்குது. இன்னும் வெளிப்படையா சொன்னா 18,000 பேருக்கு நாங்க சம்பளம் தரேன், 5 IAS இருக்காங்க, 6 முன்னாள் துணைவேந்தர்கள் இருக்காங்க, எனக்கு 10-15 கம்பெனி இருக்குது. இதெல்லாம் விட்டுட்டு இந்த சமுதாயம் 26 வருஷத்துக்கு முன்ன 999 காஞ்சி மாநாட்டில் எடுத்த சபதத்தை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக தான் தொடர்ந்து இருக்கோம். ஒரு சிலர் அத இந்த சமுதாயத்திற்காக நம்ம என்ன பண்ணோம் என்ற ஒரு கேள்விகள் இருக்கு. உத்தபுரத்துல நம்ம ரவி வந்திருப்பான்னு நினைக்கிறேன். உத்தபுரத்துல நம்ம 3000 குடும்பங்கள் மலைக்கு போயிட்டாங்க துரத்தி. அதாவது ஒரு தீவிரவாத சமுதாயத்தினர் நம்ம மக்களை விரட்டி மலைக்கு அமிச்சிட்டாங்க. எல்லா வீடும் பூட்டி இருக்குது. அந்த நேரத்தில் நான் புரட்டு போகும்போது எனக்கு முதல்வர் அலுவலகத்திலிருந்து நீங்க போனா ஜாதி கலவரம் வந்துடும், போகக்கூடாதுன்னாங்க. ஏர்போர்ட்ல பிளாக் பண்ணிட்டு சொல்லிட்டாங்க. நான் இன்னொருத்தர் பேர்ல டிக்கெட் எடுத்து வேற வழியா உள்ள போயிட்டு நான் மதுரைக்கு விமானத்துல போயிட்டு ராத்திரி 11 மணிக்கு அந்த மலையில மக்களா 3 நாள் இருந்து அவங்கள சமாதானப்படுத்தி கொண்டு வந்தேன். இப்ப இந்த அம்மையார் குப்பன்ற ஒரு பெரிய 9,000 பேர் இருக்காங்க. 9,000 பேருக்கு இருந்த குடும்பத்துல சுத்தி மாற்று சமுதாயம், அந்த உள்ள மட்டும் நம்ம தான். அதுல மிகப்பெரிய கலவரம். அந்த கலவரத்துல தெரிஞ்ச உடனே நாங்க 100-150 வண்டிகள்ல எடுத்துட்டு போய் ஒரு நாள் முழுவதும் அவங்க உட்காந்து அதை சரி பண்ணி அவங்க கிட்ட பேச்சுவார்த்தை பண்ணி அதை முறைப்படுத்திட்டு தான் நாம் வெளியே வந்தோம். இது போன்று எங்கே சோதனை வந்தாலும் எங்கே ஆபத்து வந்தாலும் இந்த சண்முகம் ஓடோடி வந்து நிற்பான் என்பதை மட்டும் நான் இந்த நேரத்தில் உறுதி கூற. அதே போல வெண்ணந்தூர்ல பாவடி பிரச்சனைக்கு ஒரு 4 மணி நேரத்துல கார்ல நான் போய் நின்ன, ஒரு 50 காரோட. இது போன்று சமுதாயத்திற்கு பாதிப்பு வந்தால் அதை நிச்சயமாக முன்னின்று நடத்துவதற்கு இந்த ஏசி சண்முகம் தயங்க மாட்டான் என்பதை இந்த நேரத்திலே நான் உறுதி கூறிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். அதுபோல அடுத்து உட்காருங்க. அடுத்து முதல் அத்தியாயம், முதல் உலக போர்னு நம்ம சுரேஷ் சொன்னார்ல, முதல் உலக போர் போல 999 26 வருஷம் டம் பிடிச்சின்னு இருக்கிறோம். என்ன கூட இருந்தவன் என்னுடைய நண்பன் மத்திய அமைச்சரா ஆயிட்டான். கலைஞர் கூப்பிட்டு மத்திய அமைச்சர் தரேன் வந்துருன்னாரு, போயிட்டாரு. என்ன கூப்பிட்டாங்க. நான் ஒரு சொன்னேன்,
நான் சாகும்போது கூட மொழியார் கொடி போட்டு தான் சாகணும். அதான் அமைச்சர் பதவிக்காகவும் ஒரு எம்பி எம்எல்ஏ பதவிக்காகவும் இந்த ஏசி சண்முகம் இல்லைன்றது வந்து ஏசிஎஸ்ன்னா தமிழ்நாடு பூரா தெரியும். அதுபோல இந்த உலக அனைத்து உலக போடுறோம். இப்போ அதுக்கு அடுத்தது அனைத்து உலகம் நம்ம மலேசியா முதலியார் சங்கம் வந்திருக்காங்க. கோலாலம்பூர்ல நான் இந்த நேரத்தில் நம்ம சார்பாக ஒரு பாராட்டு தெரிவிக்கணும். இந்திய பணத்துல 15 கோடி ரூபாய் வச்சுக்கிறாங்க. வட்டி இல்லாத கடன் நம்ம சமுதாய சொந்தங்களுக்கு படிப்புக்கு தராங்க இலவசமா, வட்டி இல்லாத கடன். அதுபோல பினாங்கு சங்கம், அதுபோல மலேசியா, சிங்கப்பூர், லண்டன் தமிழ் முதலியார் சங்கம், இது போல உலக அளவில் ஒரு 7 சங்கத்துக்கு நான் போயிருக்கேன். அடுத்து இங்க செகந்தராபாத் சங்கத்திலிருந்து, நம்முடைய ஹைதராபாத் சங்கத்திலிருந்து, கேஜிஎஃப் சங்கத்திலிருந்து, நம்முடைய ராஜாஜி நகர் சங்கத்திலிருந்து, அல்சூர் சங்கத்திலிருந்து, சிமோகா சங்கத்திலிருந்து, இது போல எங்கெல்லாம் முதலியார் அமைப்பு இருக்கோ கூப்பிடுறாங்களோ அதுக்கு நாங்கள் போயிட்டு தான் இருக்கோம். இன்னும் பல சங்கத்திற்கு நான் ஆண்டு விழாக்கள்ல 25,000 30,000 தரோம். ஏழை மாணவர்களுக்கு அல்லது ஊக்கத்தொகை மாணவர்களுக்கு கொடுக்கிறோம். மொத்தத்தில் இந்த 26 ஆண்டு காலமாக நாங்கள் இந்த சமுதாய பணியை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறோம். ஒரு பக்கம் கட்சியை ஆரம்பிச்சு விட்டுட்டு போயிட்டான், கலைச்சிட்டு போயிட்டான்ற ஒரு பேர் வந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் அதை நான் இன்னும் கேட்டா அது பல சோதனைகள் அந்த இயக்கத்தை நடத்திங்கிறத மறந்துடாது. முதலியாரும் கட்சி ஆரம்பிச்சாங்க விட்டுட்டு ஓடிட்டா இருப்பான்னு வந்துடக்கூடாது. அல்லது இன்னொரு கட்சியில போய் சேர்ந்தா ஒரு 10 நிமிஷத்துல நான் ஒரு பதவி வாங்கிடுவோம், ஒரு பெரிய பதவி வாங்கிட முடியும். அது வேண்டாம்ன்ற முடிவு எடுத்து தான் இந்த காஞ்சி மாநாட்டில் கொடுத்தது, பெரிய அண்ணா அவருடைய ஊர்ல கொடுத்த இந்த அமைப்பை கட்டி காக்கணும் தான் போராடிங்கிறோம். அதுபோல இங்கு திண்டுக்கல்ல வஉசி சிலைக்கு நான் நிதி கொடுத்திருக்கேன். ஆத்தூர் வெங்கல சிலை வஉசிக்கு கொடுத்திருக்கோம். இது போன்று பல ஊர்ல வெங்கல சிலை வைப்பதற்கு கொடுத்திருக்கிறோம். இப்ப கூட நம்ம ராஜபாளையத்துல முருகதாஸ் தலைமையில ஒரு மிகப்பெரிய 12 அடி உயர வஉசி சிலை அங்கு திறக்கப்பட இருக்கிறது. என் தலைமையில KKSSR திறந்து வைக்கிறார். முதல்ல என்னதான் திறக்க சொன்னாங்க, ஒரு அமைச்சர் வரும்போது அமைச்சருக்கு கொடுத்துருங்க அதன்னு சொல்லிட்டாங்க. இது போன்று வஉசி சிலை அல்லது நம்முடைய மருதுபாண்டியருடைய சிலை, திருப்பூர் குமரன் சிலை, இவர்கள்லாம் எங்கெங்கெல்லாம் நீங்க வெங்கல சிலை வைக்கிறீங்களோ ஏஷியன்முத்துடைய பணம் 2 லட்சம் ரூபாய் உங்களுக்கு நேரம் வந்துடும் சொல்றோம். அதே போல கிளை சங்கங்கள் எங்கு ஆண்டு விழா நடத்தினாலும் ஒரு 30,000 ரூபாய் கொடுக்குறோம். ஒரு 10 மாணவர்களுக்கோ 5 மாணவர்களுக்கோ கொடுங்க. அல்லது ஆண்டு விழா நடத்துறீங்கன்னா ஆண்டு விழாக்கும் கொடுக்குறோம். அதற்கடுத்து ஐஸ்வர்யம் மருத்துவமனை வச்சிருக்காரு. நானும் 5 மருத்துவமனை, பெரிய மருத்துவமனை வச்சிருக்கேன். அது நாஞ்சில் நாடு, திருநெல்வேலி, இவங்கெல்லாம் திருவனந்தபுரத்தில் 1000 பெட்டட் ஹாஸ்பிட்டல் எங்கிட்ட இருக்கு. அந்த 1000 பெட்டட் ஹாஸ்பிட்டல் அந்த 4 மாவட்டத்து மக்கள் இந்த சங்கங்கள்ல மூலமா நீங்க சொன்னீங்கன்னா அவங்களுக்கு இலவச கார்டு தரோம், இலவச ஆபரேஷன் செய்து தரோம். பார்மசி மட்டும் நீங்க வெளியே பார்மசின்றது வெளியேந்து வருது, பார்மசி மட்டும் வெளியாளுங்க நடத்துறாங்க, அங்க வாங்கி கொடுங்க. எந்த ஆபரேஷன் இருந்தாலும் இலவசமா தரோம். அதுக்கு அடுத்தது கர்நாடகாவில் எங்களுக்கு 2 பெரிய ஹாஸ்பிட்டல் இருக்குது. 2000 பெட்டட் ஹாஸ்பிட்டல் இருக்கு. இன்னொரு இடத்துல 1000 பெட்டட் ஹாஸ்பிட்டல் இருக்கு. அது தருமபுரி, வேலூர் வரைக்கும், நம்முடைய சேலம் வரைக்கும் அவங்க ஈஸியா அங்க வந்துடலாம். அந்த மருத்துவமனையும் இந்த சமுதாய மக்களுக்காக நான் அர்ப்பணிக்கிறேன். அதே போல சென்னையில 2 மருத்துவமனை இருக்கு. அதுவும் 2 பெரிய மருத்துவமனை தான். இந்த மருத்துவமனை இந்த வட மாவட்டங்களில் இருக்கவங்க எந்த ஆபரேஷனா இருந்தாலும் இலவசமா செய்து தர அந்தந்த சங்க உறுப்பினர்கள் கார்டு வாங்கி தயவு செய்து நம்முடைய ஏழை எளிய மக்களுக்கு நீங்கள் காப்பாற்ற வேண்டும் என்று நான் இந்த நேரத்தில் சொல்லுகிறேன். அதே போல இந்த மாநாடு நடத்தும் போது, மாநாடு நடத்தி முடிச்ச பிறகும் நம்முடைய துக்ளக்கு இதுல எழுதியிருக்காரு. எல்லாரும் என்ன நினைக்கலாம், அதுதான் இவரு சொன்னார். 2013 ஆண்டு துக்ளக் பத்திரிகை 30/10/13 நெட்ல போனா வந்துடும். சண்முகம் நடந்தால் ஊர்வலம், நின்றால் பொதுக்கூட்டம், நின்றால் மாநாடு.
என்று தமிழகத்தை ஒலுக்கி எடுத்தவர் ஏசி சண்முகம். அடுத்த கேள்வி, மக்களவை தேர்தலில் பாமக தலைமையில் தனி அணி அமைத்து போட்டியிட 45 ஜாதி சங்கங்கள் தலைவர்கள் முடிவு செய்திருப்பதை பற்றி தங்கள் கருத்து. பதில், ஜாதி அடிப்படையில் ஏசி சண்முகம் கூட்டிய கூட்டம் சென்னை நகரையே சம்பிக்க வைத்தது. அதை விடவா இவர்கள் கூட்டம் சேர்த்து விட போகிறார்கள்? தேராது. டாக்டர் ராமதாஸுக்கு நான் சொல்லல, துக்ளக் ஆசிரியர் இன்ஃபுளுன்ஸ் பண்ண முடியாது. புரட்சி தலைவர் அம்மா கிட்டே அவர் சண்டை போடுவார், ஆர்கியூ பண்ணுவார், நீ இதெல்லாம் பண்றது தப்புன்னு. அப்படி யாருக்கும் இன்ஃபுளுன்ஸ் ஆகாத. அடுத்து 5/11/2008 எழுதுறாரு. சென்னையில் நடைபெற்ற தேமுதிக இளைஞரணி மாநாடு பற்றி தங்கள் கருத்து. பெரும் கூட்டம் வந்தது. ஆனால் கூட்டத்தை மட்டும் வைத்துக் கொண்டு ஆதரவை கணக்கிட முடியாது. புதிய நீதி கட்சியாக உள்ள அமைப்பு முன்பு முதலியார் கட்சியாக இருந்தபோது நடத்திய ஊர்வலம் சென்னையை குலுக்கியது. பொதுக்கூட்டத்திற்கு வந்த மக்கள் கூட்டம் அனைவரையும் பிரமிக்க வைத்தது. இதெல்லாம் நம்மளுடைய வரலாறு. 26 ஆண்டை விட என்னால நம்ம ஐசிரிலிருந்து, நம்ம இவரிலிருந்து, கூப்பா பழனிப்பள்ளிலிருந்து பல, நம்ம கேபிகே மண்டல செயலாளர் அவர் 5 மாவட்டத்தை பார்த்தாரு. அதுபோல எல்லாரும் இங்க இருக்கிறவங்க அரங்கிலங்கோலிருந்து எல்லாரும் கிட்டத்தட்ட எல்லா தலைவர்களும் இங்க இந்த மாநாட்டில் இருந்திருக்காங்க. எல்லோருடைய உழைப்பு தான், அந்த ஏசி சண்முகம் மட்டும் உழைப்பு மட்டும் இல்லை. அதனால நம்ம வரலாறு 26 வருஷம் வரலாறு நமக்கு தெரிஞ்சது. நான் நேற்று இந்த முக்கிய தலைவர்கள் கூட்டத்திலையும் சொன்னேன். சென்ற வாரமும் நாங்க கூடணும். ஒரு குடையின் கீழ் ஒரு பெயர்ல வர முடியுமா என்ற முயற்சிகள்ல எல்லாரும் பேசிட்டு இருக்கோம். அது போல இந்த ஒரு குடையின் கீழ் எப்படி வர்றதுன்றதுல ஒரு குழப்பம் இருக்கு, பல்வேறு கருத்துக்கள் இருக்கு. அதனால நாம என்ன பண்ண போறோம்ன்றது ஒரு முக்கியமான செய்தி. திருச்சி மாநாட்டில் பத்தி நம்ம டாக்டர் செந்தில் சொல்லியிருக்காரு. அதுல எல்லாரும் நம்ம கலந்துக்கிறோம். எங்கெங்கெல்லாம் இந்த சமுதாய சொந்தங்கள், மாநாடு, பொதுக்கூட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள், ஆண்டு விழாக்கள் என்ன நடத்தினாலும் இந்த மேடையில இருக்கிறவங்க யாராவது 2 லீடருங்க 3 லீடருங்க கலந்து கொள்ளணும்னு மேடையில் இருக்கிற தலைவர்களுக்கு நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதே போல இந்த நிகழ்வு என்பது ஒரு 2ஆம் உலக போர்ன்னு சொல்லுவாங்கல்ல, அதுபோல 2ஆம் நம்ம அடித்தளம் வைக்கிறோம். விஸ்வரூபம் எடுத்திருக்கோம் 2000. மீண்டும் ஒரு விஸ்வரூபம் எடுக்கணும்னா நம்ம வலுவா எல்லாரும் இறங்கி வேலை செய்யணும். இங்கு அழகா நம்முடைய முதலியார் அருணாச்சல முதலியார் தெளிவா குறிப்பிட்டு சொன்னார். 3 மண்டலமா நம்ம பிரிஞ்சு இருக்கிறோம், 3 பல்வேறு பட்டங்கள்ல பிரிஞ்சு இருக்கிறோம். அது எப்படி நம்ம கொண்டு போறோன்றது ஒண்ணு. அது போல வீடு வீடா கணக்கு எடுக்கிறது வாத்தியார் தான் அல்லது விஏஓக்கள். அதனால நமக்கு இந்த மேடையில் இருக்கிறவங்க மட்டும் போதாது. மாவட்ட அளவில் நம்ம இப்போ இது கூட்டமைப்பா உருவாக்கி இருக்கிறோம். அந்தந்த சங்கங்கள், தென்னிந்திய வேளாளர் சங்கம், தென்னிந்திய முதலியார் சங்கம், தென்னிந்திய கார்காத்தார் சங்கம், தென்னிந்திய செங்குந்தர் சங்கம், செங்குந்தர மகாசபை, எல்லா அமைப்பும் அப்படி அப்படியே தொடர்ந்து செய்யணும். கார்காத்தர் சங்கமா இருக்கட்டும், அல்லது சோழி வேளாளர் சங்கம், பாண்டி நாட்டு வேளாளர் சங்கம், நாஞ்சி நாட்டு வேளாளர் சங்கம், எல்லாரும் அந்தந்த பெயர்லேயே அந்தந்த அமைப்பிலே வஉசி மன்றமா இருக்கட்டும் அல்லது மருதுபாண்டியர் பேரவையா இருக்கட்டும், எல்லாரும் அவங்கவுங்க நீங்க நடத்தணும். இதெல்லாம் ஒரு தாய் கழகம் மாதிரி வேர். இந்த வேர்லேருந்து தான் இந்த கூட்டமைப்பு உருவாகுதுன்றத நான் இந்த நேரத்தில் வெளிப்படையா சொல்றேன். வேர் நீங்க கூட்டமைப்புன்றது ஒரு குடையின் கீழே கொண்டு வரணும். ஒண்ணு, எல்லாரும் இணைஞ்சு நிக்கணும்னு ஒரு 30 லட்சம் 40 லட்சம் மக்கள் இருக்கிற அவங்க மிகப்பெரிய சாதனை செஞ்சிருக்காங்க. ஐயா ராமதாஸை நான் இந்த நேரத்தில் பாராட்ட கடமைப்பட்டிருக்கேன். ஒரு மிகப்பெரிய போராட்டம் பண்ணாங்க. பிசிலிருந்து எம்பிசி மாறிட்டாங்க. தேர்தலுக்கு முன்ன 6 மாசம் முன்ன அழகா பண்ணார். அதே போல அடுத்து இந்த தேர்தலை முன்ன வச்சு தன்னுடைய கூட்டத்தை காமிச்சு 10% இடஒதுக்கீட்டை வாங்கிட்டாரு. இதை பாராட்டி தான் நான் ஆகணும். ஆனா நம்ம நெல்லிக்காய் மாதிரி இருக்கிறோம். உன்னை நீ ஏத்துக்கத்துல, என்ன நீ ஏத்துக்கத்துல, நம்ம கட்சி தான். ஏன்னா
இந்த திராவிட இயக்கத்தை உருவாக்கியவர்கள் இந்த வெள்ளாளர்கள். அதனால கட்சி தான் பெருசே தவிர சமுதாயம் பெருசுன்னு நினைக்கிறவங்க கம்மி. இது மாறணும். இது இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு மூலமா நம்ம கிராமம் வரைக்கும் சொல்லணும். ஏன்னா வீடு வீடா வரும்போது அவங்க துளு வேளாளர்லயே 3 துளு வேளாளர்னு இருக்கு, அகமுடையர்னு இருக்குது, மூலையாருன்னு இருக்குது. இவங்க எதை சொல்லுவாங்க? வீட்டில் இருக்கிறவங்களுக்கு என்ன சொல்ல முடியும்? அதனால இந்த மாநில கூட்டமைப்பு வேணும், அடுத்து மாவட்ட அளவில் கூட்டமைப்பு வேணும், அதற்கடுத்து தொகுதி அளவில் வேணும், சட்டமன்ற தொகுதி அளவில், அடுத்து நகரம் அல்லது ஒன்றியங்கள் அளவில் வேணும். இதுக்கு பாடுபடுறதுக்கு கீழே இருக்கிற எல்லா லீடரையும் நாங்கள் இந்த கூட்டமைப்பில் சேர்க்கணும்னு நினைக்கிறோம். மாவட்ட பொறுப்பாளர்கள், மண்டல பொறுப்பாளர்கள், இது போல எல்லாரும் நீங்க முன் வந்தாதான் இதை எனக்கு முன்னால பேசி சொன்ன மாதிரி ஒரு குடையின் கீழே நம்ம வரணும், ஒரு பொது எழுத்துல நம்ம போனோம். அது என்ன, நேற்று கூட நிறைய சஜஷன் சொன்னாங்க. 1-2 ஒத்து வரும், 1-2 வெறும் ஆற்காடு மொழியாருன்னு போட்டிங்கன்னா பார்வர்டில் போயிடுவோம். அதனால அடிப்படையில் இருக்கின்ற சான்றிதழ், நம்ம மாணவர்களுடைய சான்றிதழ்ல என்ன இருக்கோ அது மாறாம இருக்கத்த பாதுகாக்கணும் நம்ம. அதே நேரத்தில் எப்படி இதை கொண்டு போறோம், ஒரு குடையின் கீழே நம்ம 1.5 கோடி மக்கள் இருக்கிறன்றத நிரூபிக்க போறன்றதையும் நம்ம இதை இது பண்ணணும். அதனால ஒரு முக்கியமான பணி, தேர்தலுக்கு முன்ன நீங்க வலுவா இதை நீங்க செஞ்சு காமிச்சிட்டீங்கன்னா, இப்ப தேவைப்பட்டால் பாரத பிரதமர் மத்திய அரசிடம் சென்று நம்முடைய கோரிக்கைகளை முன்வைக்க ஏற்பாடு செய்வோம். தேவைப்படும் போது மாநில அரசுடைய தமிழக முதல்வரிடம் சென்று நம்முடைய கோரிக்கையில் நேரில் சென்று அவரிடம் கொடுப்போம், இப்படி எங்களுக்கு வேண்டும் என்று. ஆக மொத்தத்தில் என்னை பொறுத்தவரை, எனக்கு முன்னால் பேசிய போல, நான் இனி வாழ்நாளில் தேர்தலில் நிற்க மாட்டேன். அது நின்னாதானே பிரச்சனை. அதனால தேர்தலில் நிற்க மாட்டேன்னு முடிவெட்டு. பெடரேஷன்ல எந்த அரசியல் கட்சியும் இதுல வரவானான்னு நானும் நினைக்கிறேன். இது கூட்டமைப்பு, இதுல அரசியல் கட்சி இது வேணாம். எங்கேயுமே பாரு ஒரு சின்ன புதிய நீதி கட்சி கொடியோ இதுவோ எதுவும் இல்லை பாருங்க. அதனால இதை ஒன்னா கொண்டு போய் ஒன்னா நிறுத்தி ஒரே நேம்ல கொண்டு போற முயற்சிகள்ல 90% நம்ம வெற்றி பெற்றா போதும். அது 10%, 5%, 1-2 சேதரம். அதை நம்ம பத்தி மெஜாரிட்டி 90% நம்ம எதை கொண்டு போறோன்றத பண்ணோம். இந்த நேரத்துல நான் 20 ஆண்டு காலம் 30 ஆண்டு காலம் சங்கத்தை வளர்த்து ஆண்டு விழாக்கள் செய்து சமுதாய பிரச்சனைக்கு முன்னிருந்து நிக்கிற அத்தனை சங்கத்தினுடைய தலைவர்களுக்கும் செயலாளருக்கும் மனமாற என்னுடைய பாராட்டுதலை தெரிவித்துக்கிறேன், நன்றியை தெரிவித்துக்கிறேன். அடுத்து நான் இம்பாவை பத்தி சொல்லி ஆகணும். நான் ஒரு 7-8 வருஷமா தொய்வா இருந்துட்டேன். ஆனா இந்த 10 வருஷத்துல இம்பாவுடைய சாதனை மிகப்பெரிய சாதனை என்பதை நான் இந்த நேரத்துல சொல்லி ஆகணும். நானும் ஒரு 10 நிகழ்ச்சிக்கு பெங்களூர் வரைக்கும் நான் இம்பா மீட்டிங் போயிருக்கேன், முதல் நிகழ்ச்சிக்கும் போயிருக்கேன், நிறைய நிகழ்ச்சிகள் கோவைக்கு கூட போயிருக்கேன். இம்பா எல்லா பிசினஸ் மேன்களையும் ஒன்னாக்கி இருக்கார். அருணாச்சல மொழியாரும் அப்பு சந்திரசேகர் உழைப்பு மிகப்பெரிய உழைப்பு. அப்பு சந்திரசேகர் 24 மணி நேரம் இந்த அமைப்புக்காக, இந்த சமுதாயத்திற்காக வெளியே வந்துட்டார். பெரிய மொழியார், நம்முடைய அருணாச்சல மொழியார் பெங்களூர்ல தலைமையா இருக்கிறார். பெங்களூர்ல அவருடைய வம்சாவழி இருக்கு, அவரும் அங்கதான் இருக்கார். ஆனா தமிழ்நாட்டுல அவர் சுத்தாத ஊரே கிடையாது. தமிழ்நாட்டுல எல்லாரையும் இணைக்கிற எல்லா முயற்சியும் அவர் ஒரு பக்கம் பண்ணிட்டே இருக்கார். ஆகவே அருணாச்சல மொழியாரும் அப்பு அவரோடு இருக்கின்ற அத்துணை நிர்வாகிகளையும் நான் மனமாற பாராட்டுறேன். இந்த அமைப்புக்கு நீங்க அழகா ஒரு சில கருத்துக்கள் நல்லா அழகா சொல்லியிருக்கீங்க. இதனால என்ன குடையின் கீழ் வரத்து, இந்த கூட்டமைப்பு என்ன இதுல வரணும், இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்புல நம்ம மக்களுக்கு சொல்லணும்ன்றத ஒரு 10 நாள் 15 நாள் கேப் கொடுத்து எல்லா தலைவர்களையும் ஒன்லி முக்கிய மாநில தலைவர்கள், மாவட்ட தலைவர்கள், முக்கியமான ஒரு 40-50 பேரை வச்சு ஒரு முடிவு எடுத்து நாங்க உங்களுக்கு சொல்றோம். அடுத்து இந்த இந்த பெடரேஷன்ல ஒரு 3 நீதி அரசர்களும் நமக்கு வழிகாட்டிகளாக கௌரவ தலைவராக இருப்பாங்க. இது இல்லாம 6 மண்டலமா பிரிச்சு 6 பொதுச் செயலாளர்கள், 6 துணைத் தலைவர்கள், 6 செயல் தலைவர்கள், இது போல ஒருங்கிணைப்பாளர்கள், மாவட்ட அளவில் ஒருங்கிணைப்பாளர்கள் இந்த பெடரேஷன்ல இதை போடுறதுக்கான ஏற்பாடு பண்ணணும்.
அதற்கடுத்து நீங்க மாவட்ட அளவுல நீங்க அமைப்புகளை உருவாக்கி இதே பெடரேஷன் இதே இது நீங்க எங்கெங்க கூப்பிடுறீங்களோ ஒரு சில இடத்துல இப்ப WP பாண்டியன் வருவாரு, ஒரு சில ரவீந்திரன் வருவாரு, ராஜ்குமார் வருவாரு, எங்கெங்கெல்லாம் வாய்ப்பு இருக்கோ அப்பு வருவாரு, இது போல நம்ம கார்காத்தார் தலைவர்கள் வருவாங்க. அது போல எல்லாரும் யாரு எங்க வலுவா அமைப்பு இருக்கோ அந்த அமைப்பு அதை லீட் பண்ணும் அந்த மாவட்டத்துல. அப்பதான் நமக்கு அடுத்த தொகுதி லெவல்ல போக முடியும், நகர அளவுல இந்த நேம கொண்டு போகணும். ஏன்னா வீடு வீடா வரும்போது அவங்க வாயில அதை சொல்ல வைக்கணும். அப்பதான் நம்ம 1.5 கோடி பேர் இருக்குன்றத நம்ம நிலைநிறுத்த முடியும். அதே நேரத்தில் நமக்கு பாதிப்பு இல்லாம இந்த சர்டிபிகேட்ல ஆல்ரெடி இருக்குல்ல, அது பாதிப்பு இல்லாம கொண்டு போறதுக்கான வழியை நம்ம பார்க்கணுன்றத நான் இந்த நேரத்துல நான் உங்களுக்கு நினைவுபடுத்துறேன். அது போல இந்த பெடரேஷன் நல்லா புரிஞ்சுங்க. சுரேஷா தான் சொன்னாரு, கார்காத்தர் சங்கம் 2 மாநாடு நம்மளால 10 லட்சம் பேர் ஒவ்வொரு மாநாட்டிலும் கூட்ட முடியும். நீ கூட்டி பாரு. நீ அன்னைக்கு தேர்தல்ல இத்தனை சீட்டு வேணும்னு கேட்காத, இந்த சமுதாயத்திற்கு இன்ன வேணும், இந்த சர்டிபிகேட் வேணும்னு கேளுங்க. அன்னைக்கு வரப்போற அரசு அல்லது இருக்கிற அரசோ என்ன நிலைமை, அன்னைக்கு நிலைமைக்கு ஏற்ற மாதிரி அன்னைக்கு முடிவெடுத்து எல்லா தலைவர்களும் ஒன்று கூடி ஒரே முடிவு எடுக்கணும். ஒருத்தர் பாஞ்சிட்டாரு, ஒருத்தர் போய் மாலை போட்டாரு, ஒருத்தர் போய் சால்வ போட்டாருன்னு பழைய சம்பவங்கள்லாம் ரொம்ப அடிபட்டிருக்கோம். அது போலலாம் இல்லாம ஒன்றா சேர்ந்து நீ நெல்லு. 1.5 கோடி பேர் இருக்காங்கன்றது எல்லா அரசியல் கட்சிகளும் தெரியும். இந்த 1.5 கோடி பேர்ல 1 கோடி பேரை ஒன்னா சேர்த்துட்டாங்கன்ற நிலைமை வந்தாலே நம்முடைய எதிர்காலம், நம்முடைய கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும். அதுக்கு நான் உங்களை அன்போடு கேட்டுக்கிறேன், உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஓப்பனா தெளிவாக நான் சொல்லிட்டேன். இன்னும் கேட்டா நான் புதிய நீதி கட்சியினுடைய தலைவர் பதவியை இளைஞர்கள்ட்ட கொடுத்துட்டு நான் வெறும் பவுண்டரா அதில் மட்டும் இருப்பேன். நான் அந்த பவுண்டரா ஏன் இருக்கிறேன்னா, மத்திய அரசுக்கு நம்முடைய கோரிக்கைகள் நிறைவேற்றுவதற்கு அது ஒரு வலுவான ஒரு இதுவா இருக்கும். அதனால அரசியலுக்கு அப்பாற்பட்டு இந்த பெடரேஷன் நடக்கும்ன்றத தலைவர்களுக்கும் நீதி அரசருக்கும் மற்ற அத்துணை தளபதிகளுக்கும் என்னுடைய மனம் திறந்த செய்திகளை நான் தகவல் கொடுக்குறேன். அதனால இப்போ எங்களுக்கு இருக்கிற வேலையே பார்க்க எங்களுக்கு நேரம் இல்லை. இன்னைக்கு என்னுடைய பேரன் பர்த்டே, என்னால போக முடியல. என்னுடைய தம்பியினுடைய நினைவு நாள், என் தம்பி நினைவுல ஆரணி, அவனுடைய நினைவுக்கு என்னால போக முடியல. இந்த தேதியை பிக்ஸ் பண்ணிட்டோமேன்னு. அதனால நான் மனம் திறந்து ஓப்பனா நான் திறந்து சொல்றேன். என் மனசுல இதுதான் வேணும், இப்படி ஒரு கோரிக்கை, எனக்கு ஒரு சுயநலன்றது நிச்சயமா இதுல இல்லைன்றத நீங்க மறந்துடக்கூடாது. இந்த சமுதாயம் மேம்பட வேண்டும், சமுதாயம் ஒன்றாக இருக்க வேண்டும். இந்த சமுதாயத்தை சுய சக்திகள் தொட்டுவிடக் கூடாது, பாதுகாப்பாக கூட நாம் இருக்க வேண்டும் நம்முடைய சமுதாய மக்கள். அதற்காக இந்த பெடரேஷனை உருவாக்குகிறோம். இந்த பெடரேஷனை காப்பாற்றி கொடுக்குமாறு மிகப்பெரிய வரலாற்றை நாம் சாதிக்க வேண்டும் என்று உங்களுக்கு அனைவருக்கும் என்னுடைய கருத்துக்களை சொல்லி என்னுடைய அழைப்பை ஏற்று வருகை தந்த அத்துணை பேருக்கும் மனமார்ந்த என்னுடைய நன்றியை வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.